ஹெட் விக்கெட்டை எடுத்தாலும் நாங்கள் ஆஸ்திரேலியாடான்னு மீண்டும் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய டார்கெட்டை செமிஃபைனல் மேட்ச்சில் அடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா இவங்க 2 பேருக்கு மீடியான ஐசிசி சாம்பியன் டிராஃபி செமிஃபைனல் மேட்ச் இன்னைக்கு துபாயில் நடந்துட்டு இருக்கு. டாஸை வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கின காப்பர் 9 பாலுக்கு டெக் அவுட்டில் சமி போட்ட பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற இந்தியாவுக்கு எமனா இருந்த ஹெட் தொடக்கத்திலிருந்து அதிரடி விளையாண்டு சம்பவம் பண்ணியிருப்பாரு. 120 கிட்ட சைக்கிட் வச்சு பவுண்டரி அடித்து சம்பவம் பண்ணிட்டு இருந்தார் ட்ரெவிஸ் ஹெட். அந்த சமயத்தில் 8வது ஓவரை வருண் சக்கரவர்த்தியை போட வச்சிருப்பாரு ரோஹித் சர்மா. ஸோ வருண் சக்கரவர்த்தியை முதல் பால்லையே, அதாவது ட்ரெவிஸ் ஹெட்டுக்கு வரும் அப்போ தான் முதல் பால் வீசியிருப்பார். அந்த பால்லையே உன்னை 6 அடித்து சம்பவம் பண்ணுறேன் நான் ஆரோ காலரில் ஹெட் மேலே தூக்க அது பார்த்தீங்கன்னா கேட்சாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ ஹெட் 33 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் போட்ட பாலில் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறினார். ஹெட் வெளில போயிட்டார். இந்தியா ஆஸ்திரேலியாவை 200க்குள்ளே பொட்டலாம் பண்ணிருன்னு பார்த்தா ஸ்மித் லெபூசானே ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாண்டு ஓடியை விளாண்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்க கொஞ்சம் இந்திய அணி தடுமாறி இருப்பாங்க. ஆனால் ஸ்மித் மற்றும் லெபூசானே 2 பேருக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு சாதகமாக இருந்திருக்காது. ஸோ லெபூசானே 36 பாலுக்கு 29 ரன் 2 பவுண்டு 1 6 அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் வெளியேற ஸ்மித் அரை சதம் அடித்து 100 நோக்கி போயிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் உள்ள வந்த ஜாஸ் இங்லி 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். அதிரடியாக விளாண்ட ஸ்மித் 96 பாலுக்கு 73 ரன் 4 பவுண்டு 1 6 76 கிட்ட சைக்கிட் வச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக வந்த மேக்ஸ்வெல் 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் வீசிய பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற, அதுக்கப்புறம் உள்ள வந்த பென் 29 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் போட்ட பாலில் சைட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஜாம்பா 12 பாலுக்கு 7 ரன்லையும் நாட்டன் எலிஸ் 7 பாலுக்கு 10 ரன் அடித்து கேமோனாக் விளாண்டுருப்பாங்க. ஆஸ்திரேலியா 49.3 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 264 ஒரு மிகப்பெரிய டார்கெட் அடிச்சிருக்காங்க. அதாவது இந்திய அணி இந்த துபாய் பிச்சில் பார்த்தீங்கன்னா யாரையுமே 240 250 ரன்களுக்கு மேலே அடிக்க விடலை. ஆனால் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி பார்த்தீங்கன்னா 264 ரன்களுக்கு மேலே இந்த பிச்சில் அடிக்க வச்சுருக்காங்க. இந்த பிச்சில் சேசிங்க்கு 240 ஒரு நல்ல டார்கெட், 260ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் சம்மி 48 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், ஜடேஜா வருண் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க இந்திய அணியில் கில் 8 ரனில் வெளியேற, ரோஹித் சர்மா 29 பாலுக்கு 28 ரனில் அவுட் ஆகிட்டு வெளியேறி இருக்காரு. விராட் கோலி சேர் பேட்டிங் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்திய அணி 14 ஓவர் முடிவில் 71 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் விராட் கோலி சேர் கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா போன்ற வீரர்கள் பொறுப்போட விளையாண்டாதான் ஆஸ்திரேலியாவை இந்த செமிஃபைனலை வீழ்த்தி ஃபைனலுக்கு இந்திய அணி தகுதியாக முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த டார்கெட்டை ஈஸியாக அடித்து ஃபைனல் போவாங்களே, ஆஸ்திரேலியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.